அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிக்க முடியும். ஆனா இந்த கருத்துல இது பெரிய வசனமா நான் படித்திருந்தாலும் இதுல முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுல பாத்தீங்கன்னா 4வது வசனம் ரொம்ப முக்கியம். 4வது வசனம் என்ன சொல்கிறது? பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. சொல்லுவாங்க, பரலோகத்தில் எனக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. பாருங்க, பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதா ஜெபம் சொல்லுவோமே, அதுல ஒரு ஜெபம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்கு, என்ன? பரலோகத்தில் செய்யப்படும் போல பூலோகத்தில் இந்த குழந்தைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறமே, என்ன பரலோகத்தில் செய்யறாங்க, என்ன பூலோகத்தில் செய்யணும்? ஆராதனை மாத்திரமல்ல, உங்களுக்காக சகலம் பரலோகத்துல ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. சகலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. அதை தான் அவர் சொல்றாரு, பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை. நீ என்ன நம்பிக்கையோட எந்த தயவைகளை நீ வாயினால அறிக்கை இடுகிறாயோ, அது பரலோகம் பூலோகத்துல உனக்காக அதை செயல்படுத்துவதற்கு உனக்கு பின்னாலே நிற்குது. பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. இப்ப நீ பரலோகத்துல தான் உன் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கிறது மகா தவறு. நம்ம கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு சில காரியங்கள் உண்டு. என்ன தெரியுங்களா? ஒண்ணு, இதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்துல நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அற்புத அதிசயம்லாம் இப்ப இல்லைன்ட்டாங்க. இது ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, நம்ம குருமார்களே சொன்னாங்க, அற்புத அதிசயங்கள் இப்ப கிடையாதுப்பா, அதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்திலே முடிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் நமக்கு பாடுகளின் வாழ்க்கை, தண்ணீரோடு ஜெபம் பண்ணு, உபவாசத்தோடு ஜெபம் பண்ணு, இனியாவது உனக்கு பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமோ கடந்த கால வாழ்க்கைக்கோ தேவன் உன்னை படைக்கல. தேவன் பூலோகத்துல இப்ப நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு பரலோகத்துல எல்லாவற்றையும் வைத்துவிட்டார். நீ என்ன ஆஸ்தி வேணும், என்ன சொத்து வேணும், என்ன சௌபாகியம் வேணும், என்ன மாதிரி வாழ்க்கை வேணும், நீ எப்படியெல்லாம் வாழணும் என்று, அதாவது சுவிசேஷத்துக்கு ஏற்ப எப்படிலாம் வாழணும் அப்படியே யோசிக்காதீங்க. நல்ல பரிசால போயிட்டு பாருங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. அக்கினிக்கு ஏற்ற விருப்பத்தோட நீ வாழும் பொழுது பரலோகத்தில் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணுதாமா, அது உனக்காக செயல்படும்படியா இறங்கி வருது. நீங்க ஒரு வசனம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வசன காட்டுல டைம் போயிடும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் சொல்லுவாங்களா, பரலோகத்திலே கட்டப்படும். பூலோகத்தில் எவைகளை அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க அவுத்த பிறகு அது அந்த அவுறது இல்லை, நீங்க கட்டின பிறகு அங்க கட்டுறது இல்லை. நீ என்ன கட்ட வேண்டும் என்பதை பரலோகத்தில் ஆல்ரெடி கட்டப்பட்டிருக்கு. நீ அதை ஆவிக்குரிய ஞானத்துல அதை நீ கட்டும் பொழுது அது உனக்காக பரலோகம் பின்னால் நின்று அந்த காரியத்தை கட்டுகிறது. நீ எப்பேற்பட்டதான வாழ்க்கை கட்டவிழ்கிறாயோ அந்த கட்டவிழ்ப்பு ஏற்கனவே பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது. ஒன்னே ஒண்ணு நீ செய்யணும், நீ அதுக்கு உத்தரவு கொடுக்கும், நீ ஒரு தீர்மானத்துல வரணும். வேதத்தை படிக்கும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து அவரை பற்றி எழுதியிருக்கிறது வேத புஸ்தகத்தை கண்டாராம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அவரை பற்றி எழுதியிருக்கிறதை எப்படிங்க, அவரை குறித்து எழுதியிருக்கிறாமா. ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தை அவர் படிக்கிறாரு. பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்தை புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் படிக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதை படிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவரை பத்தி அது எழுதி இருக்குதுன்னு சொல்றாரு. என்ன பத்தி தான் எழுதி இருக்குது, அது இப்பவே நிறைவேறிடுச்சுங்கிறார். அப்ப இவரை பத்தி அங்க எழுதி இருக்கிறதாக வேதத்துல பார்க்கிறார். இன்னைக்கு அன்பான என்னுடைய கிறிஸ்தவர்களே, எப்பெல்லாம் நீங்க பைபிள் எடுக்கிறீங்களோ, கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுவாங்க. தூண்டல் அல்லேலூயா. வெரி குட். சரி, அப்போ சரி, எப்ப நம்ம அன்பான கிறிஸ்தவர்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறது என்ன, வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, எப்பெல்லாம் நீங்க பைபிள் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுங்களா? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எல்லாம் கை வந்துருக்காங்க. எல்லாம் எழுப்பிட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன கவனிக்க தெரியுங்களா? என்ன பத்தி என்ன சொல்லியிருக்கு? நீ எப்ப உன் பைபிள் எடுத்தாலும் எப்படி பார்க்கணும், என்ன பத்தி என்ன சொல்லியிருக்கு. இன்னைக்கு அப்படியா நடக்குது? இன்னைக்கு இப்படியே பிரசங்கக்காரர் வந்து நிக்கிறாரு, பாக்குறாரு, ஓ மணி உட்காந்துட்டாரியா, வேதத்தை தொழாது, சரியா இவனுக்கு என்ன போடுறது அப்படின்னு ஒரு வசனம் தொழாது. அங்க அந்த அம்மா பிடிக்கலையா, உடனே ஒரு வசனத்தை ஏறுறது. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. ஆனா எனக்கு அன்பான சகோதரனை சகோதரியே, நீ அப்படி தேடாத. எப்ப பைபிள் எடுத்தாலும் என்ன நினைக்கணுங்க, என்னை பத்தி என்ன சொல்லி. ஏன்னா இயேசு எப்படி பைபிள் தந்தா தெரியுங்களா? என்னை பத்தி என்ன சொல்லி இருக்குன்னு பார்த்தாரு.
எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? அது பாருங்க, யார் கை தூக்குறது பாருங்க. அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப என்னடா அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது, நல்ல கிராமவாசி, ஆனா பாத்தீங்கன்னா ஹிந்து, எல்லாத்துக்கும் ஹிந்து கிறிஸ்தவங்கிறதே அறியாது. ஆனா இங்க வந்து விடுதலையான பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது போதிக்கலாமே இருக்கும். எனக்கு மாத்திரம் இல்ல, ஜெயலலிதா சொல்லுவாங்க, கிரேக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லி தரணும். ஏன்னா உற்சாகமா சொல்றாங்க, எனக்கு தெரியும் சொல்லி. ஸோ அதனால அவங்க பாராட்ட வேண்டியது நினைக்கிறாங்க. ஓகே, ஏன்னா நம்மளாம் படிச்சவங்க இருக்கோம், நல்ல விஷயம் இருக்கிறவங்க 4 பேர் அவங்க யார்த்து கேட்பாங்க, எங்கேயும் கேட்க கிராமத்தில் வச்சுருவாங்க. அதனால அவங்க பாராட்டணும்னா அவங்களுக்கு உற்சாகம் நல்லா. அதனால தான் தவிர நீங்க குறைவா அவங்க ஜாஸ்தி நான் சொல்ல வரேன். தயவு செய்து அவங்களோட விஷயம் தெரியுங்களா? அவங்க இந்த மீட்பின் ரகசியங்களை நாங்க வாரம் போதிக்கிறோம். நாங்க செழிப்பை குறித்து ஒரு 3 மாசமா போதிக்கிறோம். அப்படி செழிப்பை குறித்து போதிச்ச செழிப்பானவங்க நிறைய இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணலாம், அப்புறம் வேற என்ன பரிசுத்தாவை குறித்து போதிச்சோம். எல்லாம் போதிக்கிறதுலாம் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து காப்பி வேலை செஞ்சுட்டு கீழே எடுத்துருந்தவங்க, காய்கறி வெட்டிட்டு இருந்தவங்க. இந்த உபதேசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. யாருக்காவது முடியுமா? அவங்க சொல்லிட்டாங்க, இந்த பொங்கல் 15 நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதனால ஏற்பாடு ஆயிடுச்சு. தொட்டியில கட்டியாச்சா? கட்டிட்டு இருக்க. எத்தனாம் தேதி ஆரம்பம்? 16 பாருங்க. சொந்த பிசினஸ் என்ன வந்துச்சு? அதான் மீட்பின் ரகசியம். சொல்லுங்க, மீட்பின் உபதேசமே. சும்மா நான் வந்து சிலுவையை சுமந்துட்டு போறேன், பாடுகள் கிறிஸ்துவனுடைய பாடுகள், பாடு அனுபவிப்பு கிறிஸ்துவனுக்கு உரியது, அவர் முள்ள சுமந்தார் நானும் சுமக்கிறேன்னு தெரியாத அவரெல்லாம் ரெண்டு முடிச்சுட்டாரு. இனி ஒரு ஸ்மரணம் இல்லை, இனி ஒரு ரத்தம் சிந்தது இல்லை. அவரு எதுக்காக செத்தாருன்னு அவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? நீ ஐஸ்வர்யமானாக, நான் தரித்திரமானேன். யார் ஐஸ்வர்யமாக? நான் தரித்திரமானேன்னு சொன்னாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம தரித்திர வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம். காலோட போட்டு தாடி போட்டு சேவ் பண்ணாம சரியான உபவாசம் என்னன்னு தெரியாம இந்த தாடி விட்டுக்கிட்டு முடிய வளர்த்துக்கிட்டு பவுடர் போடுறது இல்லை. 45 நாளைக்கு நான் கறி சாப்பிடுறது. ஆனா அந்த 45 நாள் டபுள் மடங்கு கறியா ஆவியில சாப்பிட்டுருப்பான். ஏன்னா பக்கம் பாக்குறதே முடிஞ்சு வச்சிருப்பான். இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அதெல்லாம் கிடையாது. நீ ஐஸ்வர்யங்களா வாழணும் என்பது இயேசு கிறிஸ்துவின் முதலாவது விருப்பம். நீ செழிப்பா வாழணுங்கிறதா முதலாவது விருப்பம். இன்னைக்கு நீ கஷ்டத்தோட இருக்கிறியே, நீ துக்கப்படுறதை காட்டிலும் உன்னுடைய மீட்பு துக்கப்படுகிறார். முதல்ல தெரிஞ்சுக்க. முதல்ல நீ ஞானத்தோட இருந்து ஒரு செழிப்படைவதற்கான வாழ்க்கைக்குள்ள வரணுங்கிறதா தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் வேதத்தை திறக்கும் பொழுது முதலாவது அவன் என்ன தெரியுங்க? தன்னை பற்றி சொல்லுங்க. என்ன பத்தி ஏதாவது இருக்காங்க? எப்ப பைபிளையும் பக்கத்து வீட்டுக்காக என்ன பண்ணலாம்னு பார்க்காதீங்க. பக்கத்து கூட என்னமோ செய்தி வந்து முடிஞ்சது டைம். ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் ரெக்வஸ்ட் டைம் ஆரம்பம். ஓகே, இனிமேல் ஆரம்ப கூட்டம். எத்தனை பேர் சந்தோஷம்? யோசிக்கிறேன், இப்பதான் ஆரம்பங்கிறாரு. நான் எத்தனை பிளான் வச்சுட்டு வந்தேன். சரி, அப்ப இனிமேல் வேதத்தை நிறைய காரியங்கள் போதிக்கணும்னு ரொம்ப ஆசையா வந்த பாருங்க. நான் நேற்றுலாம் சொல்லிட்டே இருந்தேன். 3-4 நாள் ஆண்டவருடைய பாசத்துல உட்காந்து அநேக செய்திகள் எடுத்துட்டு வந்த அநேக வசனங்கள் ஒண்ணு நேரம். ஏன்னா நான் செய்தியாவே மாற்றிட்டு இருந்தேன்னா தூங்கிடுவீங்க. சரி, டான்ஸாவும் போயிட முடியாது. ரெண்டும் மிக்ஸ் பண்ணிலே எங்க கேட்டவர். கடந்த வருடத்துல நாங்க 2 நாட்கள் நடத்துறோம். திருப்தியா இருந்தது. ஆனா இந்த வருடம் எங்களால் முடியல சூழ்நிலை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்த ஆண்டில் அநேகரை கோடீஸ்வரர் ஆகணுங்கிறத எங்களுடைய எண்ணம். ஆசை இல்லையா? இந்த வருடம் நிறைய பேர் கோடீஸ்வரர்களா மாறணும். தோல்விகளை சுதந்திரித்துக் கொள்ளணும், சந்தோஷங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும். இந்த வருடத்துல நீங்க எத்தனை பேர் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, அத்தனை பேர் சொந்த பிசினஸா மாறும். ஏன்னா உன்னை தேவன் ராஜாவா வைத்திருக்கிறார், உன்னை ஆசாரியனா வைத்திருக்கிறார். கர்த்தர் என்று ஜீவிக்கணும். இந்த உலகத்துல ராஜாவாக இருந்து 10 குடும்பத்தை நீங்க பழக வைக்கணும். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. சரி, எப்ப பைபிள் திறந்தாலும் என்ன நோக்கத்தோட பைபிள் திறக்கணுங்க? என்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான்னு தேடணும். புதுசு தேடிட்டே இருக்கணும். உன்னை பத்தி சொன்னதெல்லாம் எடுத்து எழுதி வச்சிடும். எழுதி வச்சு ஆண்டு என்னை பத்தி இப்படிதான் சொன்னீங்க, என்னை பத்தி
இதான் மீட்பு. அநியாயம் என்ன ரத்தத்தை செஞ்சு அங்கிருந்து மீட்டு வந்தீங்க, இங்க வந்துட்டு எனக்கு ஒண்ணுல உட்காந்துல அப்படியே இல்லைன்னு கேட்கலாம். ரெண்டாவது, பைபிள் படிக்கும் போது 2 பக்கங்கள் உண்டு. இதுல 2 பக்கம், 2 கோட்பாடுகள் இருக்கு. 2 கோட்பாடுகள், 2 கான்செப்ட் இருக்குது. ஒண்ணு கவனிக்கிறீங்களா? தயவுசெய்து கவனிங்க. இதுவரைக்கும் நீங்க கேட்ட பிரசங்கங்கள் எனக்கு தெரியல. பட் இந்த பிரசங்கம் நீங்க கேட்டிருந்தாலும் சந்தோஷம். ஆனால் கேட்காதவர்கள் கேட்டுக்கீங்க. ஏனாதாரம் விட்டுறாதீங்க. ஏதோ கலந்து உட்கார வேண்டாம். நீங்க இந்த கருத்தோட இந்த ஆண்டு பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல கடனே இருக்காது. உங்க குடும்பத்துல தரித்திரங்களே இருக்காது. உங்க தொழில இருக்காது, உங்க ஊழியத்துல இருக்காது, உங்க வீட்டுக்குள்ள இருக்காது, உங்க வேலையில இருக்காது, வியாதி உங்க சரீரத்துல தங்காது. இந்த கோட்பாடோட நீ பைபிள் படி. முதலாவது, பைபிளை எழுதும் போது எனக்கு நீ ஏதாவது சொல்லியிருக்கான்னு கேட்பார். இப்படி ஒருத்தர் பிரிச்சோட வந்துட்டு பிரதர், நான் அதை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் பைபிள் சொல்லல, இப்படி விட்டாடாமா அதுல வந்துட்டாமா, இன்னைக்கு எனக்கு தேவன் சொன்னது அப்படி ஒருத்த பட்டானோ என்ன தெரியுங்களா? அவன் வீடு பிடிச்சாடாமா. யூதாஸ் காரியர் 4 கோடி செத்தான்னு வந்துச்சான். ஐயா எங்க ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு முத்தம் போட்டு மறுபடியும் வந்தாங்க. சொன்னது உடனே தெரிஞ்சிருவாங்க. தயவு செய்து சீட்டு போட்டு எடுக்காதீங்க. பைபிளா சீட்டு போட்டு எடுக்காதீங்க. கம்பி குத்தி பார்க்காதீங்க. ஓலைச்சுடைய கம்பி குத்துற மாதிரி கம்பி குத்தாரு. எல்லாம் நீ கம்பி குத்துறதுல வார்த்தை காட்ட வச்சுருப்பீங்க, சொருகி விட்டு திருப்பணும். தயவு செய்து அதெல்லாம் செய்யாதீங்க. பைபிளை எப்ப திறந்தாலும் உனக்குன்னு இங்க சொல்லி இருக்கிற வசனத்தை எல்லாம் தேடு. எனக்காக என்ன வசனம் எல்லாம் சொல்லி இருக்குன்னு தேடிப்பாரு. தேடி ஒரு நோட்புக்ல எழுது. அனுதினமா அதுல கை வச்சு ஜெபம் பண்ணு. ரெண்டாவது, பைபிள் 2 கான்செப்டை கொண்டது. என்ன? ஒண்ணு, உனக்காக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து முடித்து விட்டார். சொல்லுங்க, செய்து முடித்து விட்டார். இன்னொன்று, அதை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? 2 கான்செப்ட் தான் பைபிள். ஒண்ணு, தேவன் எனக்காக என்ன செய்து விட்டார்னு தேடணும். பைபிள்ல எப்படி தேடுறதுங்க? நிறைய பேருக்கு பைபிள் படிக்க தெரியுமா? ஓமாங்க என்னையான எனக்கு அந்த பாடல் கத்து கொடுத்தா தெரியுங்களா? இந்த பாசத்துல வல்லமே நான் இருக்கிறேன் பாருங்க. எங்க 2 வசனம் சொன்னோம்னாக்க பேஸ்மெண்ட் ஆடிட்டு நாங்க நிறைய பேர்த்த பார்த்தாச்சுங்க. நீங்க யார் எந்த வசனத்தை எந்த குற்றக்கொண்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அது அவசியம் இல்லை. நீங்க எப்படி முன்னேறலாம்? ஒரு கிறிஸ்தவர் நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சவரை நான் நிறைய குடும்பத்தை பார்த்தேன். இந்த ஊழியத்துல வந்த பிறகு கிறிஸ்தவர்கள், பக்கா கிறிஸ்தவர்கள் எல்லாம் முடிப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கோ காட்சிக்கோ அல்லது ஒரு வீடு கட்டினாலையோ இத்தோ பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு அது மூப்புக்காரெல்லாம் வளர்ச்சி போய் உடைக்கலாம். அப்ப என்ன கிறிஸ்தவன்? தூக்குறவங்களாலே சொல்லுவாங்க. அப்படிதான் தூங்கிட்டு இத்தனை பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு அதை கண்ணு மூக்கெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு அதை போய் நீ உடைக்கிறியே, நீ என்ன கிறிஸ்தவன்? அப்ப மீட்பின் உபதேசம் உனக்கு இன்னும் கொடுப்பதில்ல, புடிபடல. இவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தாதேங்கிற வசனம் உனக்கு இன்னும் புடிபடல. நிறைய பேர் பார்த்து பையனுக்கு தாய்க்கு கட்டி விடுப்புல கேட்டா கிறிஸ்தவன் எங்கடா கட்டினாங்க? மாரியாத கோயில கட்டினாராமா. ஏன்னா இது வேற அது வேறையாமா. அப்ப உனக்கு என்ன புடிபடல? இன்னும் நீ மீட்கப்பட்டவன் என்ன செய்யணுங்கிறது உனக்கு இன்னும் புடிபடல. அதுதான் ஜோசிக்காரன் பார்க்கறது, ஒத்துருமால் பார்க்கறது. எந்த தொழில் செய்யலாங்க அதை செய்வதெல்லாம் வாய்ப்பு வசனம் இருக்காது பார்க்கலையே. மீட்பின் உபதேசம் இன்னும் உனக்கு என்ன பண்ணலைங்க? புடிபடல. அதனாலதான் பைபிளை என்ன பண்ணிட்ட? கடமை கிறிஸ்தவர்களுக்காக வச்சு படிச்சுட்டு கடன் திருநாளுக்காக தூக்கிட்டு போயிட்டு வீட்டுல பத்திரமா வச்சுட்டு ஏற்கனவே நம்ம பின்னதான் ஒரு ஜோக் எடுத்தார். என்னன்னா, ஒரு அம்மா சர்ச்சுக்கு போச்சாமா. அந்த சர்ச்சில் போயிட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து கண்ணாடி கேட்டா கண்ணாடி ஒரு வாரமா தேடியும் கிடைக்கல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் பைபிளை தரப்பா உள்ள இருந்துச்சாங்க. அப்படி நம்ம பைபிள் எப்ப எடுத்துச்சிங்க? போன வாரம் எடுத்த பைபிள் இந்த வாரம் தான் எடுக்குது. அப்படின்னா நீ மந்திரமாக செய்யறது கரெக்டு தான். மீட்பின் உபதேசத்துக்குரியவர்கள், மீட்கப்பட்டவர்கள் மீட்புக்குரிய காரியத்தை செய்யணும். அவனுக்குள்ள 4 கான்செப்ட் வச்சிருக்கணும் அவன் இருதயத்துல. 1, நான் புது சிருஷ்டியா, பழசு மாதிரி நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். 2, எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவரையா, இந்த பூசணிக்கெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுயா, பின்னி சூரிய என்ன ஒண்ணும்
நான் செழிப்புக்குரியவன், அடுத்தது நான் மீட்புக்குரியவன்பா, நான் மீட்கப்பட்டவன்னா நான் இயேசுக்கு சொந்தமானவையா அப்படின்னா என்னை இந்த உலகம் ஒண்ணுமே செய்ய முடியாது. சந்தோஷமா கையெழுத்த வேண்டாம். அப்ப மீட்கப்பட்டவர்களுக்குள்ள இந்த 4 கருத்துக்கள் அடித்தளமா கோடிக்கப்பட்டிருக்கணும். இரண்டாவது, அவன் எப்ப பைபிள் எடுத்தாலும் என்ன பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரு பைபிள் பார்க்கணும். இந்த 2 காரியம் முக்கியமா இருக்கணும். மூன்றாவதாக, பைபிள் எனக்காக தேவன் என்ன செய்துட்டாருங்கிறத தேடணும். செய்துட்டாருங்கிறத தெரிஞ்சாதான் தேட முடியும். எனக்காக நான் என்ன செய்யணும் தெரியும். 2 பக்கம் இருக்கு, 2 கான்செப்ட் இருக்கு. ஒன்னு, தேவன் எனக்காக என்ன செய்து முடித்துட்டாருன்னு பார்க்கணும். ரெண்டாவது, அதை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்கணும். பைபிள் 2 கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். என்ன செய்துட்டாருன்னு தேடணும் எல்லாத்தையும். அந்த செய்வதை நீ எப்படி எடுத்துக்கணுங்கிறத மீட்பின் ரகசியம். அதான் மீட்பின் உபதேசம். அப்ப நீ எடுத்துக்கொள்ளுகிற விதம் தான் மீட்படைந்தவன் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியமா இருக்கு. அப்ப பரலோகத்தில் உள்ள நன்மைகளை பாருங்க, அந்த வசனத்துல மீண்டும் பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்க, இருக்குமோ மாணிக்க கற்களும் தங்க கற்களும் எல்லாம் பாத்தீங்கன்னா நழுவி போயிருவீங்க. அப்ப அதோடைய பிராக்டிஸ் செஞ்சு எடுக்கணுங்க. பூலோகத்துல இருக்கணும் அப்படின்னா எப்படிங்க, உங்க வீட்டுல தங்கம் குமிஞ்சிருக்கணும், பணம் பொருள் மிகுதியா இருக்கணும், நீ அப்படி சம்பாதிச்சு வைக்கணும். உன்னுடைய எண்ணங்கள், ஒரு சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீ அதுக்குள்ள சேர்த்து நான் பரலோகத்துக்கு சொந்தமான பரலோகத்துக்குரிய அனுபவிக்க வேண்டியதுன்னு சொல்லி நீ பூலோகத்தை முதல்ல பரலோகம் மாத்தணும். பூலோகம் ஒரு தரித்திரவாசியாக வைக்கப்பட்டதல்ல, ஒரு மீட்கப்பட்டவனுக்கு பரலோகத்தின் அடையாளமா வைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பரலோகத்தில் செய்யப்படுவது போல முதல்ல பூலோகத்தில் செய்யட்டும்னாரு. அப்ப பூலோகத்தில் செய்யப்படுவதற்கு இந்த மீட்கப்பட்டவன் என்ன செய்யுங்க, அதான் பவுல் சொல்றாங்க, நான் இவனுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றாங்க, இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவனுக்கு என்ன வேணும் நான் ஜெபம் பண்றது தெரியுமா, என்ன வேணுமாமா, ஞானத்தோடு. ஐயோ, அந்த பைபிள புரியுற ஞானம் வரட்டும், ஆவிக்குரிய விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். பாருங்க, அவருடைய சித்தம் என்னங்க, நீயும் நான் செழிப்பா வாழ்வது அவருடைய சித்தமா இருக்கிறது. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீ தரித்திரன் அல்ல. சொல்லுங்க, நான் தரித்திரன் அல்ல. வாழ மாட்டேன், நான் போய் வியாதிஸ்தரா நின்றுட்டு இருக்க மாட்டேன், நல்லா இருப்போம். யாராவது வந்து கேட்டா போது அப்பதான் நீ ஏன் ஏன்னா அப்பதான் ஒரு ஆதரவு கிடைக்குமா, வாங்க வாங்க உட்காரு உட்காரு அப்படி உட்காரு. அதுல ஒரு சுகம். வேண்டாம் 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 சொல்லுங்க, வேண்டாம். எனக்கு அப்படியெல்லாம் பலவீனமா இருக்கு, எனக்கு வியாதிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. நான் தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவேன். நாங்க நிறைய பேர் கை வச்சா ரொம்ப ஆசீர்வாதம் பாருங்க, அதெல்லாம் கிடையாது. கை வச்சாலும் இல்லை, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கிடையாது. கை வைக்கிற அனுபவம் என்ன தெரியுங்களா, அநேக இடத்துல யோசிச்சு கைகளை வைக்காதீங்க. வைக்கிறதுடைய அனுபவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஒரு ஊனி எடுக்கிறப்ப கை கொடுக்குறீங்களா, ஒரு சப்போர்ட் அவகாரம் ஒரு கையிலாவே இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஜெபிக்கிறவனுக்கு ஒரு பலவீனம் ஒரு கை வைக்கிற ஒரு சப்போர்ட், அவன் பலனடையான். இதுதான் அங்க நடந்துட்டு இருக்குது. உள்ள ரகசியம் தான். இதுதான் ஒரு நீதிமான் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொல்லுவேன், ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டான். எனக்குள்ள நான் நீதிமான்கிறவன், அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வான். நான் மீட்படைந்தவன் அப்படின்னு தெரிந்து கொள்வேன். சகலத்துக்கும் ராஜாவா இருப்பான். வெளிப்படுத்தும் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒரு விஷயம் வாசித்து முடிச்சிருவான். வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமிழ் ரத்தத்தினாலே நம்முடைய பாவம் நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க, நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருடைய மகிமை உண்டாவதாக. சொல்லுங்க, என்னை ராஜாவாகும், சொல்லுங்க, என்னை ராஜாவாகும், என்னை ஆசாரியராகவும் வைத்திருக்கிறார். நான் ராஜான்னு சொல்லுங்க, நான் ராஜான்னு சொல்லுங்க. எங்கேயும் யார் கேட்டாலும் உடனே உங்க பலவீனத்தை சொல்லாதீங்க, உங்க பலவீனத்தை பேசாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் பலவீனத்தை பேசாதீங்க. பக்கத்து அக்கா எப்ப வேலை முடிஞ்சு வரும்னு சொல்லி அந்த அக்கா சேர்த்து ஒரு டம்ளர் காய் போட்டு வச்சுக்கணும். எதுக்கு வந்தோன்னு உட்காந்து அது ஏன் என்ன பக்கத்துல அப்படின்னு அடுத்த தாயத்தை ஆரம்பிச்சா 8 மணி ஆக முடிஞ்சாங்க. சீரியல் முடிஞ்ச அப்புறமேலு தயவு செய்து பலவீனம் பேசுகிறவன் புது சிருஷ்டி அல்ல. பலவீனத்துக்குள்ள நுழைகிறவன் நீதிமான் அல்ல.
நீதிமானுக்கு என்று விசேஷம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. உனக்குள்ள இருக்கிற பெரியவர் அந்த விசேஷத்தின்படியே உன்னை மாத்திக்கிட்டு இருக்கார். நீ முதலாவது நீ நினை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஏழை அல்ல, எனக்கு தரித்திரம் இல்லை என்று நினைத்து நீ செயல்படும் பொழுது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அப்ப விலகி போயிடும். நிறைய காரியங்களுக்கு என்னால் முடியல, தொடர்ந்து உங்களை கதையான நேரத்தில் நாங்கள் அனுப்ப விருப்பப்படுறோம். நீங்க இன்றைக்கு இந்த மதிய வேலையில கற்றுக்கொண்ட ஒரு சின்ன பாடத்தை கற்றுக்கீங்க. ஆனாலும் கடலை கொண்டு வந்தேன், இப்பதான் வாய்க்கால வேண்டியிருக்கேன். சரி, ரைட், ஓகே. முதலாவது, மீட்கப்பட்டவர்கள் மனசுல என்ன இருக்கணும்? கரெக்டா சொல்லணும். நான் புதிய சிருஷ்டி. அடுத்தது, கணக்கில் இருக்கிறவர் பெரியவர், நீதிமான், மீட்கப்பட்டவர். இந்த 4 காரியம் மறந்துடக்கூடாது. தயவுசெய்து மறந்துடாதீங்க. காலை பிடிச்சி கேட்டீங்க, அப்பதான் நீங்க கிறிஸ்தவர்களா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா எல்லாம் கலவை தான் நீங்க. சரி, பைபிளை எப்படி